வணக்கம். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச சில ஆன்மீக குறிப்புகள், கட்டுரைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுல ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்க வைக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்த ஒரு தடவ சொன்னா, அது கோடிக்கணக்கான விஷ்ணு நாமங்கள சொன்னதுக்கு சமம்னு ஒரு கணக்கு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதன் பின்னணி என்னன்னு கொஞ்சம் அலசலாமா? நிச்சயமா. இந்த குறிப்புகள் பத்ம புராணம் மாதிரி ரொம்ப பழமையான நூல்கள், அப்புறம் சிவன் பார்வதி உரையாடல், ஒரு பக்தரோட தேடல்னு சில கதைகளையும் ஆதாரமா சொல்லுது. ஓ! புராண கதைகள்ல இருந்தா? ஆமா. குறிப்பா அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தோட சக்தி, அதோட இந்த கணித விளக்கம், இதெல்லாம் பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரி. அப்போ இதுக்கு மூலம் என்ன? ஒரு பக்தர் அவரோட குரு கிட்ட கேக்குற மாதிரி ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா. அதாவது பிஸியான வாழ்க்கையில இருக்கேன், எப்படி விஷ்ணு பெயரை நிறைய சொல்லி பலன் அடையறதுன்னு அந்த பக்தர் கேக்குறார். அதுக்கு குருநாதர் என்ன சொல்றார்? அவர் சிவன் பார்வதி தேவி கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த சொல்றார். ராமான்னு ஒரு தடவை சொன்னா அது 3 விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதுக்கு சமமா. 3 சகஸ்ரநாமமா? சகஸ்ரநாமம்னா 1000 பெயர்கள் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. 1008 பெயர்கள் கொண்டது ஒரு சகஸ்ரநாமம். அப்போ ஒரு ராமா ஈக்குவல் டு 3 சகஸ்ரநாமம். சரி. அந்த சிவன் பார்வதி உரையாடல்ல இன்னும் ஒரு படி மேல போய் கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொன்னா அது 3 தடவை ராமா சொல்றதுக்கு சமம்னு சிவன் சொன்னதா இந்த குறிப்புகள் சொல்லுது. அப்போ ஒரு கிருஷ்ணா பெயர் 3 பெருக்கல் 3 9 சகஸ்ரநாமங்களுக்கு சமமா? அதேதான். கரெக்ட். இதுதான் அந்த கணக்கோட அடிப்படை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்ல. ரொம்பவே. சரி, அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இதுல ஆமா. இதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணாங்கிற பெயர் 4 தடவை வருது. ராமாங்கிற பெயரும் 4 தடவை வருது. ஆமா, கரெக்ட். அப்போ ஒரு தடவ இந்த முழு மந்திரத்தை சொன்னா அந்த கணக்குப்படி சரியா கேட்டீங்க. 4 கிருஷ்ணா இன்டூ 9 சஹஸ்ரநாமம். அதோட 4 ராமா இன்டூ 3 சஹஸ்ரநாமம். ரெண்டையும் கூட்டணும். ஓ! அப்போ 4 இன்டு 9 36, அதோட 4 இன்டு 3 12. ஆக 36 பிளஸ் 12 48 சகஸ்ரநாமங்கள். ஆமா, 48 விஷ்ணு சஹஸ்ரநாமங்களை ஒரே ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொன்னாலே முடிச்ச மாதிரின்னு இந்த ஆதாரங்கள் கணக்கிடுது. அடேங்கப்பா! ஒரே மந்திரத்துக்கு 48 சகஸ்ரநாமம். இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, பக்தர்கள் பொதுவா ஜபம் பண்ணும்போது 108 மணி இருக்கிற மாலையில செய்வாங்க இல்லையா? ஆமா, ஒரு சுற்றுக்கு 108 மந்திரங்கள்னு கணக்கு. குறிப்புகள்ல பக்தர்கள் 16 சுற்று ஜபம் செய்யறது வழக்கம் சொல்லுது. அப்போ ஒரு நாளைக்கு 16 சுற்று செஞ்சா? அங்கதான் அந்த நம்பர் இன்னும் பெருசாகுது பாருங்க. ஒரு சுற்றுக்கு 108 மந்திரங்கள், ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 48 சஹஸ்ரநாமங்கள். அப்போ 108 இன்டூ 48. 5184 சகஸ்ரநாமம் ஒரு சுற்றுக்கு. ஆமா. இப்போ 16 சுற்றுகளுக்கு இத பெருக்கணும். 16 இன்டூ 5184. இது 82,904 சகஸ்ரநாமங்கள் ஆகுது. 82,904 சகஸ்ரநாமங்கள். முடியல பாருங்க. ஒரு சகஸ்ரநாமத்துல 1008 பேர்கள் இருக்குன்னு முதல்லயே சொன்னோம் இல்லையா? ஆமா. அப்போ 82,944 1008ஆல பெருக்குனா சுமார் 8,36,00,000 விஷ்ணு நாமங்கள். 8,36,00,000. நம்பவே முடியல. அதாவது தினமும் 16 சுற்று ஜபம் செஞ்சா இவ்ளோ பெரிய பலன் கிடைக்குதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு இந்த கலியுகத்தோட சூழலை வச்சு விளக்குறாங்க. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். முந்தைய யுகங்கள்ல பாருங்க, மனுஷங்களோட ஆயுள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சத்தியயுகத்துல 1,00,000 வருஷம், திரேதாவுல 10,000, துவாபரத்துல 1000ன்னு சொல்றாங்க. சரி. ஆனா இப்ப நாம இருக்கிற கலியுகத்துல ஆயுள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. 100 வருஷம்தான் சராசரி. அது மட்டும் இல்லாம நம்ம கவனம் ரொம்ப சிதறுது. மன அழுத்தம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் அதிகம். உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல குறைஞ்ச நேரத்துல எளிமையா செய்யக்கூடிய ஆனா அதே சமயம் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பயிற்சி தேவைன்னு சொல்றாங்க. அதுக்குதான் இந்த மகாமந்திரம் ஒரு வழியா பார்க்கப்படுது. குறிப்பா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையால இது எல்லோருக்கும் எளிதா கிடைச்சதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இல்லையா? ஆமா, அவரோட காலத்துல இது ரொம்ப பரவலாச்சு.
இது ஒரு வகையில இந்த காலத்துக்கு இறைவன் கொடுத்த ஒரு ஷார்ட்கட் மாதிரி, ஒரு கருணை பரிசு மாதிரி சித்தரிக்கப்படுது. அப்போ நாம பார்த்த இந்த ஆதாரங்களோட முக்கிய கருத்து என்னன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒரு நாளைக்கு 16 சுற்று ஜபிச்சா அது சுமார் 8.3 கோடி விஷ்ணு நாமங்களை சொன்னதுக்கு சமம்னோ, இது இந்த கலியுகத்துல பக்தி செய்ய ஒரு சக்தி வாய்ந்த எளிய மார்க்கம்னு ஒரு கணக்கீடு முன்வைக்கப்படுது. இத கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை இல்லையா? ரொம்பவே சுவாரஸ்யமான பார்வைதான். ஆன்மீக பயிற்சியோட பலனை இப்படி எண்களால அளவிட முடியுமா? இது இறைவனோட எல்லையற்ற கருணையை காட்டுதா? இல்ல இந்த சவாலான காலத்துக்கு ஒரு காஸ்மிக் ஷார்ட்கட் மாதிரி இறைவனே ஏற்படுத்தின ஏற்பாடா? ம், நல்ல கேள்வி. இல்ல பக்திங்கிறது இந்த மாதிரி கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உணர்வு நிலையா? இந்த எண்கள், இந்த கணக்கீடு எல்லாம் பக்தியோட உண்மையான தன்மை பத்தி, இறைவனை நாம எப்படி அணுகுறோங்கிறத பத்தி உங்களை என்ன யோசிக்க வைக்குது? இத நீங்க எப்படி பார்க்கறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.